இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த 3 மாசத்துல எவ்வளவு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அதை பத்தி இந்த அறிக்கையில கொடுக்கல. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஆல் இந்தியாவில் 74% ஃபாலோ ஆயிருக்கும் போன இதே கம்பேரிட்டிவ் குவார்டர்ல பார்க்கும்போது. இல்ல அமைச்சர் ரீல்ஸ் வரைக்கும் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அமைச்சர் கீர்த்தனா. அதை பார்த்து அதேதான் கர்நாடகாலையும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லீடர்ஷிப் நடந்திருக்கு. கர்நாடகாவில் 83,326 கோடி வாங்கியிருக்காங்க. அது 232% போன குவார்டர்ல இருந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. கேரளாவிலையும் நடந்திருக்கு. கேரளாவில் 2,363 கோடி வந்திருக்கு. 1100% அதிகமாக வாங்கியிருக்காங்க. எப்படி அடுத்த ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு, அந்த ஸ்டேட்ல போகிறதுக்கான காரணம் என்ன, நம்ம ஸ்டேட்ல அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும், எலக்ட்ரிசிட்டி எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், காஸ்ட்டை எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை குறைக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 20.07%, 20% வச்சுங்க, 20% குறைஞ்சிடுச்சு. அப்படி நம்ம கடன் வாங்குவது குறைஞ்சிருக்கானா? அதுவும் குறையல. 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம். இப்போ இனிமேல லோன் வாங்கினீங்கன்னா உங்களுடைய வட்டி வீதம் மிக அதிகமாக இருக்கும் ஆர்பிஐல இருந்து. அது குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி இதுல இருக்குன்னா எதுவுமே கிடையாது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல 20% குறைஞ்சிருக்கு, கடன் 20,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அப்ப இந்த காசு எங்க தான் போச்சு? வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக எக்கனாமிஸ்ட் பிரபாகர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கங்க. தமிழ்நாடு பட்ஜெட் இன்றைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. புதிய அரசு அமைந்த 85 நாட்களில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. சில புதிய அறிவிப்புகள் இருக்குது, சில பழைய அறிவிப்புகள் தொடரும் அப்படின்றத அவங்களே அக்னாலஜ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக இந்த பட்ஜெட்டை பற்றின மதிப்பீடு என்ன சார்? இந்த பட்ஜெட் பற்றி மதிப்பீடுன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு, ஏன்னா இது முதல் பட்ஜெட்டாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் போன பட்ஜெட்டுடைய தொடக்கம், அதனுடைய கண்டினியூஷன், தொடர்ச்சி தான் இது. அதனால இது ஒரு மிக்சடு ரியாக்ஷனாக தான் நான் பார்க்குறேங்க. ஓகே. இதில் முதல்ல நான் பார்க்கக்கூடியது என்னென்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த 3 மாசத்துல எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அதை பற்றி இந்த அறிக்கையில் கொடுக்கல. ஓகே. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு 17வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும் ஆல் இந்தியாவில். எத்தனை மாதங்கள், எந்த குவார்டர்ல? 3 மாசத்துல, இந்த மார்ச்சிலிருந்து ஜூன் வரைக்கும். ஓஹோ. இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல, ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே ஃபாலன் எவ்வளோ? 74% ஃபாலோ ஆயிருக்கும் போன இதே கம்பேரிட்டிவ் குவார்டர்ல பார்க்கும்போது. ஓகே. பழைய கவர்மெண்ட் இருக்கும்போது எவ்வளோ இருந்ததோ அதிலிருந்து 74 to 77% லோயர் ஆயிடுச்சு. ஓகே. அதை பற்றி சொல்லி இருந்தால் அது ஒரு சிறப்பாக இருந்திருக்கும். என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க? ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு 7% தான், 7% தான் எம்ப்ளாய்மெண்ட். 100 பேர் வந்தாங்கன்னா 7 பேர் தான் எம்ப்ளாய்மெண்ட், அதுவும் பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல. இல்லை, இந்த பீரியட், இந்த ஏப்ரல் மே ஜூன்ன்ற இந்த 3 மாசத்துல நடுவில் எலெக்ஷன் நடந்திருக்கு, டிரான்சிஷன் ஆஃப் பவர் நடந்திருக்குது, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருந்திருக்குது. அப்போ ஒரு 1.5 மாசம் இதுலேயே போயிருதுல்ல சார். மீதி இருக்கக்கூடிய ஒரு 40 நாட்கள்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால அட்ராக்ட் பண்ணிட முடியும்? அதே தான் கர்நாடகாலையும் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் லீடர்ஷிப் நடந்திருக்கு. கர்நாடகாவில் 83,326 கோடி வாங்கியிருக்காங்க. அது 232% போன குவார்டர்ல இருந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. கேரளாவிலையும் நடந்திருக்கு. கேரளாவில் 2,363 கோடி வந்திருக்கு. 1100% அதிகமாக வாங்கியிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல அதே போல அவங்களும்
199% அதிகமாக வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து 34,003 கோடின்னு இருக்கு, 34,000 வச்சுங்க. அங்கேயும் கவர்மெண்ட் மாறி இருக்கு. இதே பீரியட்ல தானே அவங்களுக்கும் கவர்மெண்ட். 3 மாநிலங்களுக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்தது. தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால். இந்த 2 பேரும் வந்து பெர்சன்டேஜா அதிகமாகவே கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரோடையும் ப்ரீவியஸ் கம்பேரிட்டிவ் குவார்ட்டரோடவும் அதிகமாகவே வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டால் ஏன் அதை வாங்க முடியல? எதனால் அது குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லி இருந்திருக்கணுங்க. ஏன்னா இப்போ வந்து அந்த சமயத்தில் எலெக்ஷன் இருந்தது, அந்த சமயத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் இருந்தது, கரெக்டு. ஆனால் வந்து ஒரு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்ப ஷார்ட் டேர்மாக இந்த மாதிரி மாறுவதற்கு இருக்கிற மாதிரி டெசிஷன்ஸ் வந்து மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாலேயே நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா கிரவுண்ட் ஒர்க் நிறைய நடந்திருக்கணும். இல்லை, அவங்கெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அவங்க வந்து எல்லாமே வாங்கியிருக்காங்க. இல்லை, இப்போ முந்தைய அரசுமே தொடர்ந்து நிறைய முயற்சிகள் எடுத்தது. அதனுடைய தொடர்ச்சியாக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ ஆகலையா? இந்த திடீர் குறைவுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? திடீர் குறைவுக்கு என்னுடைய கணிப்புப்படி நம்ம கவனம் சிதறி விட்டதா என்று ஒரு சந்தேகம் தான், ஒரு ஹைபோதசிஸ். இல்ல, அமைச்சர் வந்து ரீல்ஸ் வரைக்கும் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அமைச்சர் கீர்த்தனா ரீல்ஸ் போட்டு அட்ராக்ட் பண்ற மாதிரி, அதை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இனி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கு காரணம் ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். ஓகே, அங்கே ஃபஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும். நம்பர் 2 வந்து அதே இடத்துல நமக்கு லேண்டு, பவர் சோர்சஸ், இது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் தான் அவங்க வருவாங்க. இது எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது? அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான முயற்சி எடுக்கணும். ஓகே, 24 மணி நேரமும் அதுலேயே உட்கார்ந்தோம்னா தான் அது நடக்கும். ஏன்னால் அவங்க வந்து இங்கே இல்லைன்னா இன்னொரு இடத்துல கர்நாடகாவில் கம்பீட் பண்ணி இமீடியட்டாக அதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போது ஒரு கேர்ஃபுல்லாக ஒன்று பார்த்தீங்கன்னா, பீகாரில் என்ன நடந்திருக்குன்னா, பக்கிம்பூர் எலெக்ஷனில் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா உங்களுக்கு எந்த விதமான சோஷியல் பெனிஃபிட்டும் நாங்கள் தரமாட்டோம், எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி எங்களுக்கு வேண்டியது எஜுகேஷன், ஜாப்ஸ், பெட்டர் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இது இருந்தால் போகிறோம், நீங்கள் கொடுக்கறது எதுவுமே எங்களுக்கு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நம்ம வந்து இந்த எஜுகேஷனுக்கு எந்த விதமான இது எடுத்திருக்காங்க. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழ்நாட்டில் படிக்கும்போது ஆவரேஜாக ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஒரு கிளாஸுக்கு 1 லட்சம் ரூபாய் ஆகுது. சாதாரண ஸ்கூல்ஸ்லேயே மிக ஆர்டினரி ஸ்கூல்ஸில் 1 லட்சம் ரூபாய் ஆகுது. 2 குழந்தைங்க இருந்தால் 2 லட்சம் ரூபாய். ஒரு மிடில் கிளாஸு, லோயர் மிடில் கிளாஸ் எங்கே போய் சேர முடியும்? அதற்கு முயற்சி ஏதாவது எடுத்திருக்கீங்களா? நம்பர் 2, இப்போ வந்து ஒரு ஏஐ சிலபஸ் இமீடியட்டாக ஒரு பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்டாக ஏஐல எக்ஸ்பர்ட் ஆக முடியுமா? ஏஐ என்றால் வெறும் சாட் ஜிபிடின்னு நினைக்கிற டீச்சர்ஸ் வந்து, நானே பண்ண ரிசர்ச்சில் 80% ஆஃப் த டீச்சர்ஸ்க்கு சாட் ஜிபிடி அது தெரியாதவங்க 20 பேர், மிச்சம் பேர் சாட் ஜிபிடி அதில் கொஷன் போட்டால் ஆன்சர் வரும் தான் தெரியும் அவங்களுக்கு. இதில் எக்ஸ்பர்டைஸ் வாங்கிறதுக்கு டெஃபினட்டாக நீங்கள் வந்து மிக கடுமையான முயற்சி எடுக்கணும். அண்ட் எல்லாமே ஃப்ரீ கிடையாது, எல்லாத்துக்குமே சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இண்டிவிஜுவலா வேற, என்டர்பிரைஸா அது கவர்மெண்ட் ஆகும்போது இன்னும் வேற. அதை வாங்கி கொடுத்தோம்னா தான் அதை வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஸ்கூலில் ஜஸ்ட்டு நான் போய் அதை இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் கிளாட் ஒரு எம்ப்ளாயிக்கு நீங்கள் ஒரு கிளாட் வாங்கினீங்கன்னா $500 பே பண்ணணும் ஒரு வருஷத்துக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏஐ சிலபஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம், இனிமேல் இவங்கெல்லாம் ஏஐ எக்ஸ்பர்ட்ஸ் ஆகிடுவாங்கன்னு சொல்கிறதுல என்ன மீனிங் இருக்குதுன்னு எனக்கு புரியல. ஓகே, இந்த பட்ஜெட்டினுடைய ஃபினான்சஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட் வந்து எதை ப்ரைமரியாக எல்லா பட்ஜெட்லேயுமே வந்து வெயிட்டேஜ் ஏதாவது ஒரு சைடில் சாயும்.
உதாரணத்திற்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் சாயும், சில பட்ஜெட்ஸில் வந்து எக்ஸ்பெண்டிச்சரில் அதிக ஃபோக்கஸ் இருக்கும், Social welfare ல. சில பட்ஜெட் வந்து இப்போ சோஷியல் வெல்ஃபேரில் ரொம்ப ஸ்ட்ராங் ஃபோக்கஸ் இருக்கும். அதுலேயே இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து சில பட்ஜெட்டில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும், சில பட்ஜெட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளோ, பெண்களோ, இளைஞர்களோ, தொழில் வாய்ப்புகளோ எதில் வந்து ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்போ வந்து இந்த பட்ஜெட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 20.07%, 20% வச்சுங்க, 20% குறைஞ்சிருச்சு. ஓஹோ. அப்போ ரோட்ஸு, ஸ்கூல்ஸு இது எல்லாமே குறைச்சிட்டாங்க. அதனுடைய மீனிங் என்ன? நிறைய ஊழல் இருக்கு, குளறுபடிகள் இருக்குன்னா ரைட்டு, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி திரும்பி ரீஇஷ்யூ பண்ணுங்க. கேன்சல் பண்றது ஒரு நாள்ல கேன்சல் பண்ணிடலாம். எங்கெங்க ஊழல் நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புகார் வந்தாலோ எங்கெல்லாம் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி திருப்பி ரீஇஷ்யூ பண்ணி திருப்பி அதை பண்ணலாமே. அது நடக்கலையே. 20% கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சிருக்கு. அப்படி நம்ம கடன் வாங்குவது குறைஞ்சிருக்கானா அதுவும் குறையல. 20,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம் இப்போ. அப்போ எங்கே தான் போகுது சார் இந்த காசு? இவங்கள்ட்ட கேட்டால், தாவேக்காட்ட கேட்டால் போன கவர்மெண்ட்ல லீக் ஆச்சுன்றாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் 20% குறைஞ்சிருக்கு, கடன் 20,000 கோடி அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த காசு எங்கே தான் போச்சு? முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணுங்க ஐயா. இப்போ வந்து தமிழ்நாட்டில் 1,00,000 பேருக்கு 1996 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. 2,000 வச்சுங்க. இது வந்து 2.5 times higher than Maharashtra and Uttar Pradesh. Okay, so we have a strong government machinery. கவர்மெண்ட் மிஷினரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கணும் நம்ம. ஓகே. அந்த எஃபெக்டிவ் யூசேஜ் நம்ம தடங்களா இருக்காம இருக்கிறதுக்காக இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்கு, இந்த எம்ப்ளாயீஸ் ட்ரைனிங்கு, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எல்லாம் ஏஐ ட்ரெயின் பண்ணி கம்ப்ளீட்டாக ஏஐ மூலமாக நீங்கள் பண்ண வேண்டியது. அந்த ட்ரைனிங்க்கு பட்ஜெட்டுக்கு ஏதாவது இருக்கா இதில்? அந்த மாதிரி இருந்ததுனால தான் இத்தனை ஸ்கீமும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. இந்த மாதிரி இப்போ வந்து பெர் கேபிட்டா 350 தான் இருக்காங்க உத்தரப்பிரதேஷில் 1,00,000 பேருக்கு. அதனால என்ன இருக்கு, நம்மளால இப்போ ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேணும்னா ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். எங்கோ வில்லேஜில் இருந்து வந்து இங்கே பார்த்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் இனஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ் இருக்கு. ஆஸ் ஆன் டுடே ஒரு பிஹெச்சிலையும் எல்லா பிஹெச்சிலையும் உமன் டாக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக நம்மளுடைய எம்ப்ளாயி எக்ஸ்பெண்டிச்சர் 64% ஆகுது, இன்க்ளூடிங் சேலரி ப்ளஸ் அவங்களுடைய பென்ஷன் பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து. இப்போ நியூவாக நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 150 கோடி இன்வெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 150 கோடி எத்தனை பேருக்கு ஜாப் கொடுக்க முடியும்? 20,000 ரூபாய் சேலரியில் 20,000 ரூபாய் சேலரின்னா 2,40,000. 150 கோடி டிவைடட் பை 2,40,000 நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அதனால எத்தனை பேர் கிரேட்டாக வர போகிறாங்க. 150 கோடி பத்துமா அவங்களுக்கு? ப்ளஸ்ஸு அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து இந்த கோல்டு ரிங்கு கொடுக்கறதுனால எந்த விதத்தில் தமிழ்நாட்டு பெண்கள் அவர்களுடைய ஒரு செல்ஃப் கான்செப்ட் உயரும். இல்லை, தங்கம்ன்றது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. வீட்டில் வந்து 1 கிராம் தங்கம் கவர்மெண்ட் கொடுக்குது அப்படிங்கும்போது அதை அவங்க எப்போனாலும் அடகு வைக்கலாம், எப்போனாலும் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவங்க பயன்படுத்திக்கலாம்ல. எனக்கு புரியாதது என்னென்னா, தமிழ்நாடுடைய ஜிடிபி வந்து 3,50,000 ஐயா. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 5,000 டாலர். ஏன்னா உலகத்தில் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஹை இன்கம், இதுவே ஒரு கண்ட்ரியாக இருந்தால் ஹை இன்கம் கண்ட்ரியாக சொல்லியிருப்பாங்க, ஸ்ரீலங்கா போல. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில்
ஒரு கிராம வச்சு அந்த கிராம ஒரு அசட்டா வச்சு அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சன்டேஜ் எத்தனை பேர்? தி பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் லோயஸ்ட் நீங்க 5ஆ பிரிச்சிங்கன்னா தி லோயஸ்ட் பீப்புளுடைய பெர் கேபிட்டா இன்கமே 1,60,000 தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும்போது which is higher than உத்தரப்பிரதேஷ், which is higher than உத்தரப்பிரதேஷ், பீகாருடைய ஆவரேஜை விட அதிகம். அப்படி இருக்கும்போது நீங்க 1 கிராம் கொடுக்குறேன் நான், அதனால உங்களுடைய செல்ஃப் கான்செப்ட் இது உயரும், உங்களுக்கு ஒரு பட்டுப்புடவை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வேஸ்ட் பண்றதுல இது நான் ஒரு வேஸ்டாக தான் பார்க்குறேன். இல்லை அது ஒரு அரசு மக்களுக்கு வந்து உறவோடு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு எடுத்துக்க கூடாதா? ஆக்சுவலாங்க நீங்கள் ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. இந்த சிட்டிசன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம வந்து ஜென்ரலாக இந்த கவர்மெண்ட்டோட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, இந்த சிட்டிசன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் இதெல்லாம் எனக்கு செய்யுங்க, நான் இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறேன். அதனால தான் நம்ம வந்து இந்த லாக்கு ஏற்றபடி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இதில் உறவுகளுக்கு என்ன இது இருக்குங்க? இதில் யார் இது என்ன இந்த ஸ்கீம் வந்து தாய்மாமன் ஸ்கீம் என்ன? இந்த ஸ்கீம் எனக்கு சரியா புரியலைங்க. அந்த ஸ்கீம் பேர் என்னது? ஒன்று தாய்மாமன் சீர், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு கிராம் மதிப்பில் உள்ள தங்க மோதிரம். அந்த தாய்மாமன்ன்றது எங்க வருது? பிட்வீன் அ ஸ்டேட் அண்ட் சிட்டிசன். சரி, நீங்க கொடுக்குறீங்க, நீங்க கான்ஸ்டிடியூஷன் படி இது ஒரு டிஸ்கிரிமினேஷன். எப்படி? இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்கிறாங்க, நான் வந்து வெளியில் எனக்கு வந்து ரெகுலராக ப்ரெக்னன்சி நேச்சுரலாக வரும்போது வீட்டிலையே பிரசவம் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் கொடுக்கறது இல்லை நீங்கள்? இல்லை, அரசாங்கத்தினுடைய நோக்கமே வீட்டு பிரசவங்களை குறைச்சி மருத்துவமனை பிரசவங்களை அதிகரிக்கிறது தானே சார். அது எப்படி? இது வந்து அது ஒரு பக்கமாக வந்தால் ஹெல்த்தியாக இருக்கும்ன்றது ஒரு மெட்ரிசஸ். ஆனால் அவங்களுக்கு மட்டும் கொடுத்து எனக்கு மட்டும் கொடுக்காதது ஏன்? எனக்கு வீட்டிலேயே நல்லா நடக்குதுங்க. ஒருவேளை அது விடுங்க, நான் ஒரு ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போகிறேன், அவர்கிட்ட பண்ணுறேன். ஆனால் எனக்கு நானும் அவரும் ஒரே எக்கனாமிக் ஸ்டேட்டஸ். அப்படி இருக்கும்போது என்னை ஏன் டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க? கான்ஸ்டிடியூஷன் படி எல்லாரையும் ஈக்குவலட்டாக ட்ரீட் பண்ணணும் இல்லை? இதில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கொடுக்கறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறக்காதவங்களுக்கு கொடுக்காம இருப்பது, இது எந்த விதத்தில் நியாயம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த திட்டங்களினுடைய தாக்கம் இப்போ உதாரணத்திற்கு இதற்கு முந்தைய அரசு விடியல் பயணம் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு அவங்க ஒரு பொருளாதார கணக்கு சொன்னாங்க. வீடுகளில் எவ்வளவு ரூபாய் மிச்சமாகுது, உமன் எம்பவர்மெண்ட் ஆஸ்பெக்டில் அது எந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்ற சில மெட்ரிக்ஸ் அவங்க வந்து கொடுத்தாங்க. அதை ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து தங்களுடைய ஆய்வு மூலமாகவும் கூட நிரூபிச்சிருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து வல்னரபிள் செக்ஷன்ஸாக இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி உமன்ஸ், அதிலே வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடியவர்கள், அதிலே இன்னும் மோசமான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், கிராம பகுதிகளில், மலைவாழ் பகுதிகளில், இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு மெட்ரிக்ஸ் அவங்க வந்து அரைவ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போது அறிவித்திருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் வந்து அந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அதை எப்படி பார்க்குறீங்க? அது எப்படி கொடுக்கும்? இப்போ வந்து அதே ரிசர்ச்சில் நானும் அந்த ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா 42% வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வரக்கூடிய பெண்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஆமாம், நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆஃப்டர் விடியல் பயணம். ஏன்னா விமன் வந்து ஜென்ரலாக ஒருத்தராக போகமாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் எஸ்பெஷலி கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க ஒருத்தராக போகிறது கொஞ்சம் ஹையர் மிடில் கிளாஸ் இவங்க தான் போவாங்க. நான் படித்தேன், 18 வருஷத்துல முதல் முறையாக இந்த பஸ்ஸு ஃப்ரீயாக இருக்கிறதுனால மட்டுமே நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னு கண்ணகி நகரில் ஒரு பெண் அதில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா கண்ணகி நகரில் நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகே, அவங்க எல்லாருமே 3 பேர் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க இருந்தாங்கன்னா அவங்க சிஸ்டரோ
அவங்க பிரதரோ அவங்க ஓ, வீட்டுல. நீங்க அந்த ஃபோக்கஸ் குரூப்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆமா, அந்த Okay. ஃபோக்கஸ் குரூப்ஸ்ல அவங்கள எல்லாருமே கேட்டதுல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க 3 பேரும் சேர்ந்து நேரா கீழ்பாக்குல இந்த டாக்டர் நல்லா பாக்குறாங்கன்னு சொல்லி அங்க வந்து வெயிட் பண்ணி டெஃபினட்டா கண்ணகி நகர். கண்ணகி நகர் ஓகே. கண்ணகி நகர்ல இருந்து பஸ்ல வந்து காலையில வந்து அது கம்ப்ளீட்டா ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து 2-3 டேஸ் ஆனா கூட ஃப்ரீ பஸ்ஸா இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ அந்த மாதிரி ஒன்று. நம்பர் 2, இன்னொரு ரிசர்ச் பண்ண ஒரு பஸ்ல கோயம்பேடுக்கு போற பஸ் இந்த நைட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இந்த விமன் எல்லாமே காய்கறி எல்லாம் கொண்டு போவாங்க. இந்த காய்கறி எல்லாமே கொண்டு போகும்போது அவங்க இதுக்கு முன்னால என்ன பண்ணிட்டு லக்கேஜ் அந்த வேன் இருக்கு பாருங்க, அந்த வேன்லயே ஏறி வருவாங்க. ஒரு நாளைக்கு 120 பேர் இறந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா காலையில் 2 மணிக்கு நீங்கள் மார்க்கெட் போகணும். ஏன்னா ப்ரைஸஸ் 4 மணிக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 4 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அதே வேன்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய தடவை, அது மேலேயே படுத்து தான் வருவாங்க. நம்ம பார்த்தோமே, வாழைன்ற படத்துல பார்த்தோமே, லாரியே விழுந்து மக்கள் இறந்து. ஆனா இந்த ஃப்ரீ பஸ் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, அதில் ஏறாமல் இப்போ நீங்கள் பாருங்கள் கோயம்பேட்டில் வெளியே வரும்போது யாருமே அதில் இருக்கிறது இல்லை. இப்போ மென்னு தான் இருக்காங்க. அதுக்குன்னு சொல்லி மென்னு கஷ்டப்படணும்னு இல்லை, பட் விமன் வந்து போகிறதே இல்லை. அவங்க வந்து ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. இந்த ஃப்ரீ பஸ் ஏறி போகிறதுனால நம்பர் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் ஆவால். ஆனால் பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் இந்த வெண்டார்ஸ் எல்லாமே விமன் தான், மென்னு கம்மி. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து காய்கறி அம்மா தான் சொல்லுவோம் நம்ம. அதனால வந்து விமன் வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடிய இதுல அந்த ஆக்சிடென்ட்ஸ் நிறைய குறைஞ்சிடுச்சு. அதே போல நம்பர் ஆஃப் விமன் அதிகமானதுனால நம்பர் ஆஃப் பீப்புள் போலீஸ் டு கோ அண்ட் see இந்த இதுக்கு முன்னால என்ன ஆகும்னா, இந்த ரவுடிகள் இவங்க எல்லாமே அந்த விமன் வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது அவங்கள இது பண்றது, இந்த சேஷ்டைகள் எல்லாம் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ விமன் நம்பர் அதிகமாக இந்த பீப்புள் வந்து தனியாக இருக்கிற விமனை தான் ஹராஸ் பண்ணுவாங்க. கும்பலா 10 பேர் இருந்தால் அவங்க 10 பேரை சேர்ந்து இவங்களை இது பண்ணிடுவாங்கன்னு தெரியும். அதனால எக்கச்சக்கமான கேசஸ் குறைஞ்சிடுச்சு. அதே போல என்ன ஆச்சுன்னா, பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இப்போ ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் பேசிக்கலி 6 o'clock அங்கே விட்டாங்கன்னா நம்ம குழந்தை பர்ஃபெக்டாக வந்து சேரும், பிகாஸ் பஸ் இஸ் அவைலபிள் என்ற ஒரு ஃபீல் வந்தது. அதனால லோயர் லெவல் பீப்புள், இன்ஃபேக்ட் 4% இன்க்ரீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் விமன் primarily பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இதுக்கு முன்னால் எஸ்பெஷலி இன் பிளேசஸ் லைக் கண்ணகி நகர். அதே போல் கண்ணகி நகரில் இருக்கிறவங்க இந்த ஹோம் நர்சிங்குக்கு, ஹோம் நர்சிங் இது உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போ ஹோம் நர்சிங் தேவைப்படுறவங்க எங்கே இருப்பாங்க, அண்ணா நகர் இந்த மாதிரி பிளேஸில் இருப்பாங்க. அது ஒர்க் பண்ணக்கூடியவங்க எங்கே இருப்பாங்க, காந்தி நகர் இந்த இது. இவங்க வந்து ஹோம் நர்சிங்க்கு பெர் மந்த்து 30,000 rupees சேலரி. அவங்களுக்கு ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் கொடுத்ததுனால, காலையில் வந்து திருப்பி ஈவினிங் போகிறதுனால அவங்களுக்கு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறவங்களுக்கு 30,000 rupees இன்கம் வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு அப்ஜெக்டிவும் ஒரு செட் ஆஃப் திங்ஸும் இருக்குது. இப்போ வந்திருக்கிற பட்ஜெட்டில் இது மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸோட, இது மாதிரியான கோல்ஸோட, இது மாதிரியான விஷனோட ஏதாவது ஸ்கீம்ஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியலைங்க ஐயா. இதில் வந்து இந்த என்டையர் பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேக்ஸு, கமர்ஷியல் டேக்ஸஸ், அதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அது எப்போவோ பழனிவேல் தியாகராஜன் அவர் அப்போவே சொன்னார் 3 to 4% அது குளறுபடிகள் இருக்குது, அதை நம்ம சரிப்படுத்தணும்னு சொல்லி. அது இப்போ இருக்கிற கவர்மெண்ட் அது எடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்ல ஒரு இது. ஏன்னா இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சவுகார்பேட்டில் நிறைய பண்ணுறோம். இப்போ யாருமே டேக்ஸை எவேட் பண்ணணும்னு யாருமே இல்லை. அனாவசியமாக அவங்கள போய் ஹெராஸ்மெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால வந்து நீங்கள் பெர்ஃபெக்டான ஸ்கீமை கொடுத்து இதுதான் உன் டேக்ஸு, இதை டேக்ஸ் மட்டும் பே பண்ணு அப்படின்னு சொன்னால் சரியாக போகுது. ஆனால் வந்து அனாவசியமாக போய் அவங்கள பிஸ்னஸ் பண்ண விடாமல் நம்ம ஹெராஸ் பண்ணோம்னா தான் பிரச்சனைகள். நோட்டீஸ் மேலே நோட்டீஸாக பறக்குது. இது நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் போட்டு என்ன பிரயோஜனம்?
நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே சிஸ்டமேட்டைஸ் பண்ணி கம்ப்யூட்டரைசேஷனில் ட்ரையாங்குலைசேஷன்னா என்னென்ன எல்ஆர்ஸ் வருது எல்லாமே பண்ணோம்னா பெர்ஃபெக்டாக டாக்ஸேஷன் சிஸ்டம் ஓடுமே. இப்போ வந்து ஒருத்தரை தப்பு செய்ய வச்சு அவனுக்கு தெரியாமல் நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. நான் 30ஆம் தேதி சாயங்காலம் நம்ம போடணும் அப்படின்னு சொன்னால் 30ஆம் தேதி சாயங்காலம் பண்ண முடியறதில்ல அவங்களால. இப்போ அதுக்கு நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுங்க இப்படின்னு சொல்கிறது ஒரு ஹராஸ்மெண்ட்டாக போகுது. மோகன்தாஸ் பையே சொல்கிறாரு, அவர் இந்த அளவுக்கு கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறோம், அவர் சொல்கிறாரு இது ஒரு டாக்ஸ் டெரரிசமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால வந்து அதை சரிப்படுத்த வேண்டும். இல்லை, அது ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு யூனியன் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கமர்ஷியல் டேக்ஸ் கூட அதே மாதிரி தானே, நமக்கும் கமர்ஷியல் டேக்ஸஸ் தானே, நமக்கும் இருக்கு. ஸ்டேட்டில் கமர்ஷியல் டேக்ஸஸ் இருக்கே, அதில் இருக்குது. அதே மாதிரி இந்த ஆல்கஹால் இதுலையும் இப்போ அதை ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன்லேயே நம்ம பில்லு பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சார். எதுக்கு ஒரு 10 ரூபா டிப்ஸு கேட்குற அவங்களுக்கு நீங்கள் வந்து ஏதோ ஒரு பெரிய மலையை தோண்டி ஒரு எலியை பிடிச்ச மாதிரி இந்த 10 ரூபாய்க்காக போய் இவ்வளோ இது பண்ணணுமா? அது ஏதோ ஒரு டிப்ஸோ ஏதோ ஒன்று கேட்குறாங்க, நான் அதை நியாயப்படுத்தலை. ஆனால் வந்து நம்மளுடைய பிரச்சனை என்ன, 93% அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மெத்தடாலஜி இதில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு? இப்போ ஏஐ ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக ஏஐ ட்ரைனிங்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. 5 லட்சம் பேர் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சார். எந்த ஸ்கில் டெவலப் இப்போ வந்து அவங்க கிராஜுவேஷன் பண்ணி வந்த பிறகு ஸ்கில் டெவலப்மெண்ட்டு ஏஐ ட்ரைனிங் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஏஐ ட்ரைனிங் எல்லாமே கூகுள் எல்லாருமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஏஐ ட்ரைனிங்கு இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் சொல்லி இங்கே கொண்டு வரதுல என்ன நடக்க போகுது? ஏஐ ட்ரைனிங் வந்தால் பத்தாது, கம்பெனிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏஐ ட்ரைனிங் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஏஐ என்ன தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஏஐ ட்ரைனிங் இருக்கணும். ஓகே, ஜெனரிக்காக வந்து ஏதோ ஒரு ஏஐ ட்ரைனிங் சொல்கிறதுல மீனிங்லெஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே சார், இப்போ நான் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் போய் ஜாப் சோர்சிங் பற்றி விசாரிக்கும் போது பெரும்பாலான நிறுவனங்களில், உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் ஐடி செக்டாருக்கு வேலை பார்க்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் ஒரு கனவு இடம் அப்படின்னா இப்போ ஜோஹோ மாதிரியான கம்பெனி சொல்லலாம். அங்கேயே வந்து ஹைரிங் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ் மாதிரியான டயர் 1 கம்பெனிஸ் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரீசிங் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 2000 வந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டை கிரியேட் பண்ணுதா? இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் டேக்கிள் பண்ண ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது சம்மந்தமான விஷன் இதில் இருக்கா? எப்படி பார்க்குறீங்க சார்? அது மாதிரி விஷன் இருக்கிற மாதிரி தெரியலைங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுறத சொல்கிறீங்க. ஃப்ரீஸ் பண்ணுறது ஒன்று, நியூவாக இருக்கிறவங்கள எடுக்கிறதில்ல, ஆல்ரெடி இருக்கிறவங்கள வெளியில் லேயிங் ஆஃப். அவங்களுக்கு என்ன பண்ண போகிறீங்க? ரீஎம்ப்ளாய்மெண்ட். அவங்களுக்கு வந்து 10 வருஷம் தான் சர்வீஸாக இருக்கும். 10 வருஷத்தில் என்ன அவர் ஃபார் தி பாஸ்ட் 10 years 26,000 சேலரியிலே இருக்காங்க எல்லாருமே. அதில் என்ன அவங்க இது பண்ணி வர முடியும்? இப்போ ஹெச்சியில் இருக்கிறவர் அவங்களுடைய சிஇஓ வந்த உடனே அவர் வந்து ஆனுவல் மீட்டிங்கில் பேசிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக எம்ப்ளாயீஸ் எல்லாம் we want சேலரி இன்க்ரீஸ்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிக சிவியராக கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகளை எப்படி கையாள போகிறோம்? எப்படி மேனுஃபேக்சரிங் செக்டரை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம்? எப்படி அடுத்த ஸ்டேட்டில் போயிட்டு இருக்கு? அந்த ஸ்டேட்டில் போகிறதுக்கான காரணம் என்ன? நம்ம ஸ்டேட்டில் அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? எலக்ட்ரிசிட்டி எந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்? காஸ்ட்டை எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை குறைக்கணும்? அடுத்தது ஃபார்மர்ஸுக்கு லோன் வந்து எல்லா லோனுமே எடுத்துடுறோம் சொல்லியிருந்தீங்க. இப்போ இதில் என்ன இருக்குது, எங்கே இருக்குது? அதை பற்றி வாயை திறக்கலையே. இப்போ வந்து எல் நீனோ வரப்போகுது, அதை பற்றி ஒரு வேர்டும் வரலையே. 8,000 crores ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டரே இல்லை, இது பயிரே பண்ண முடியல. இனிமேல் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம் அதுக்கு? அதனால ப்ராப்ளம்ஸை சால்வ் என்ன ப்ராப்ளம்னு தெரியாமல்
இருக்கா என்றது எனக்கு ஒரு அனுமானமா இருக்கு, ஒரு ஹைபோதசிஸா இருக்கு. ஓகே சார், கவர்மெண்ட் மாறி இருக்கலாம், ஆனால் ஸ்டேட் மிஷினரி மாறலை. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அதே ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். செக்ரட்டரிஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாமே தவிர கீழே வந்து ரிப்போர்ட் ரெடி சிஸ்டம்ஸ் பண்ணுறவங்க எல்லாமே ஒண்ணுதான். மாறல. அப்போ அவங்களுக்கு தெரியாதா இப்படியான டெஃபிஷியன்சி இருக்கு, இங்கே நம்ம வி ஆர் ஸ்ட்ராங், இங்கே நம்ம வி ஆர் வீக், இதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்றத கவர்மெண்ட்டுக்கு சொல்ல மாட்டாங்களா? அப்போ அதெல்லாம் சொல்லி தானே பட்ஜெட் தயாரிச்சிருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் சொல்லும்போது இதுதான் எங்களுடைய ப்ரையாரிட்டின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தயார் பண்ணி கொடுப்பாங்க. வில் ஆஃப் த கவர்மெண்ட்டுக்கு சொல்றீங்க? ஆமா, வில் ஆஃப் த கவர்மெண்ட், அட் தி வில் ஆஃப் தி கவர்மெண்ட் ஒன்லி தே வில் டூ தட். இப்போ வந்து கவர்மெண்ட், நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த பட்ஜெட் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது அப்படின்னா, தி வில் ஆஃப் தி கவர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி இதுல இருந்து இல்லை எங்களுக்கு இப்போ தி கவர்மெண்ட் சேஸ் தட் இந்த மோதிரம் ஸ்கீம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹெல்த் பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இதுவும் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது சார். உதாரணத்திற்கு இப்போ பைசைக்கிள் கொடுக்குற அந்த ஸ்கீம் வந்து பேக்வர்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தது, அதை வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க, மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து இப்போ மோதிரம் கொடுக்குற அந்த ஸ்கீமை வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்லேயோ அல்லது விமன் டெவலப்மெண்ட்லேயோ அல்லது ஹியூமன் டெவலப்மெண்ட்லேயோ கொண்டு வராமல் அதை வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏற்றுறாங்க. இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹெட்ஸை மெர்ஜ் பண்ணுறது எக்கனாமிக்கலாக என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுது? ரியல் மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் இது கிடையாது. அந்த அளவுக்கு நீங்கள் மருந்து செலவுகள், டாக்டர் சேலரிஸு, நர்சஸ்ஸு இதெல்லாம் குறைக்க வேண்டியதாக போயிடும். மெடிசனில் இவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது இது வந்து தனியாக அந்த மாதிரி தனி ஹெட்ஸை இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது இது எந்த எக்ஸ்பெண்டிச்சரும் எந்த ஹெட்லேயும் போடலாம். ஆனால் வந்து அதில் ஒரு ரேஷனல் இருக்கணும். இதில் என்ன ரேஷனல் இருக்குது? இப்போ வந்து சைக்கிள் கொடுக்கறது வந்து இட் வில் ஹெல்ப் த பர்சன் டு மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிடும். ஒரு நான் 2-3 ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் வில்லேஜில் இருந்து எவ்ரிடே வரேன்னா எனக்கு கொடுக்கறது ஒரு ரொம்ப நல்ல, அதுவும் ஹெல்மெட்டோடு கொடுக்கறது ஒரு நல்ல ஸ்கீம். அதாவது சைக்கிள் ஸ்கீம் ஒரு 25 வருஷமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இது ஒரு புதுசான ஸ்கீமே கிடையாது. அது டெஃபினட்டாக மொபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அது கொடுக்கறது மிக நல்ல ஸ்கீமு. ஆனால் இந்த ஸ்கீம் எந்த ஹெட்டிங் கீழே இருக்கணும்? இட் ஷுட் பி அண்டர் சோஷியல் வெல்ஃபேர். டெஃபினட்டாக இது எஜுகேஷன் சொல்லி அதில் பண்ணும்போது அந்த எஜுகேஷனோட இது ரொம்ப பெலூன் ஆகிடும். பெலூன் ஆன உடனே மிச்சம் எக்ஸ்பெக்ட்ஸை இப்போ நார்த் இந்தியாவில் பண்ண மாதிரி 94,000 ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அன்னெசரி இன்ஃப்ளேஷனா? ஆமாம், அன்னெசரி இன்ஃப்ளேஷன். இது எஜுகேஷனுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் சொல்லும்போது அதுக்கு கீழே இவ்வளோ பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பண்ணோம்னா டெஃபினட்டாக இன்ஃபேக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ ஒரு ப்ரையாரிட்டி செக்டார்னு சொல்லும்போது அதில் என்னென்ன விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணும்போது, ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கிரியேட் பண்ணும்போது அதனோட எக்ஸ்பெண்டிச்சர் அதில் கொடுக்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கொடுக்கறது இட் இஸ் சோஷியல் வெல்ஃபேர். இட் இஸ் அ வெல்ஃபேர் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ஃபோர் நம்ம சோஷியல் வெல்ஃபேரில் பண்ணி அது பண்ணிக்கலாம். ஓவராலாக பட்ஜெட் பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே சொல்லும்போது 0 அப்படின்னு சொல்லிட்டு அதை ரேங்க் பண்ணுறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? சில ஸ்கீம்ஸ் வந்து பலரும் வரவேற்கிறாங்க. போன கவர்மெண்ட்டில் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லேப்டாப் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இடையில வந்து ட்ராப் ஆகிருந்தது பைசைக்கிள் கொடுக்குற ஸ்கீம், இப்போ அது வந்து கண்டினியூ ஆகுது. இந்த மாதிரி சில விஷயங்களை மோதிரம் கொடுக்குற இந்த மாதிரி சிலதை வரவேற்கிறாங்க. நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய மதிப்பீடு என்ன? இது டெஃபினட்டாக வரவேற்கிறேங்க. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் ஸ்கீமு சோஃபார் ஒரு 25 வருஷமாக கம்ப்யூட்டர் ஸ்கீம் கொடுத்துட்டு இருக்கோம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு அந்த கம்ப்யூட்டர்ஸு எந்த சாஃப்ட்வேர் போட்டு யூஸ் பண்ணுறாங்க என்ற ஒரு ரிசர்ச் இருக்கா? அது எதனால் சார்? இப்போ நானே பார்க்குறேன், நிறைய பேர் அதை பயன்படுத்துகிறாங்க. ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகிறதுக்கு அதை வச்சு கோடிங் கற்றுக்குறாங்க. 12th நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எத்தனை பேர் பண்ணுறாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் பண்ணுறாங்கன்ற ஒரு ரிசர்ச் இருக்கா? எத்தனை பேர் போய் சேருக்குன்ற ஒரு ரிசர்ச் இருக்கா? எந்தெந்த சாஃப்ட்வேர் அதில் இருக்குன்னு இருக்கா? இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் எல்லாமே நீங்கள் வந்து அதில் போட்டிங்கன்னா பெர்னியலாக இருக்கணும். பெர்னியலாக இருக்குமா?
போன கவர்மெண்ட் அப்படிதான் கொடுத்தாங்க லாஸ்ட் டைம் கொடுத்தப்ப. ஆமாம், அப்படி கொடுத்தாங்க. டெஃபினட்டாக அது அப்கிரேட்ஸ் என்ன இருக்குது, அதில் என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்கணும், என்னென்ன ரேம் கெப்பாசிட்டி இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சிலபஸ் என்ன மாற்றிருக்காங்க. சிலபஸ் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் கொடுக்கறதுனால எத்தனை பேர் அதை உபயோகப்படுத்தி அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்குன்ற ஒரு ஸ்டடி இருக்கா? எத்தனை பேர் எத்தனை ஸ்கூல்ஸில் பெர்மனண்ட் இது எலக்ட்ரிஃபிகேஷன், நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணோம்னா கண்டினியூஸாக 8 hours இதில் வெளியில் வச்சு யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. டெஃபினட்டாக இந்த ப்ளக்ஸ் இருக்க தானே செய்யணும். எத்தனை ஸ்கூல்ஸில் அந்த ப்ளக்ஸ் இருக்குது? எத்தனை ஸ்கூல்ஸில் அந்த கம்ப்யூட்டர் நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் கொடுக்குறாங்க. இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாருங்கள், எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் இருக்கிற இது இருக்குது. அதை பற்றி நம்ம யோசிக்கணும். ஹவு மெனி இல்லை, நீங்கள் சொல்ல வர்றது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, அல்லது கம்ப்யூட்டர் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறீங்களா? அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய டெக்ஸ்ட் புக்ஸில் எல்லாமே இதோ பாரு, நீங்கள் கம்ப்யூட்டரில் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வா, டுமாரோ இது வந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எத்தனை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் யூ கேன் டேக் எ கம்ப்யூட்டர் இன்சைட் எ கிளாஸ். நீங்கள் எந்த ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லையும் போய் சடனாக போய் பாருங்கள், எத்தனை பேர் கம்ப்யூட்டரை வச்சுருக்காங்க. அவங்க வாய்ப்புகளே இல்லை. அதனால கம்ப்யூட்டர் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. கம்ப்யூட்டர் வச்சு அதை எப்படி பயன்படுத்தி அவங்க எப்படி வேலைக்கு போகணும்ன்ற ஒரு வேலைக்கு போகிற ஸ்கில்ஸு இல்லைன்னா சப்ஜெக்ட் இன்டென்சிட்டி இருக்கும் டெவலப் பண்ணுறதுக்கு தான் அவனுக்கு கம்ப்யூட்டர். இப்போ வந்து ஏஐ பற்றி நீங்கள் டீச் பண்ணணுன்னா எப்படின்னா உங்களுடைய சப்ஜெக்ட் இன்டென்சிட்டி இது பண்ணால் போகாது. நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆப்பிள் வந்து கீழே விழுந்ததுனால நியூட்டன் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நமக்கு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தப்பு. நியூட்டனே சொன்னார், அதனால நான் கண்டுபிடிக்கல. இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து இந்த செலஸ்டியல் சிஸ்டம்ஸ் 3 இதெல்லாம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்து தான் சொன்னேன். ஆனால் இதுவும் ஒரு இதுவாக இருந்ததுனால எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம ஜெனரலாக நினைக்கிற திங்ஸை மாற்றி அது கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் உங்களுக்கு ஏஐக்கு அவைலபிள். பக்கத்திலேயே ஒரு லைப்ரரி, அதுதான் ஏஐ. பக்கத்திலேயே ஐன்ஸ்டீனை உட்கார வச்சுக்கிறது தான் லைப்ரரி. ஐன்ஸ்டீனை உட்கார வச்சு நீங்கள் எனக்கு கற்றுக்கணுங்கன்னு சொல்கிற மாதிரி கேரக்டர் ஏஐ அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அதில் ஐன்ஸ்டீனே உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்னா அந்த சிலபஸ் கொண்டு வந்து அந்த பேஜ் நம்பர் கொண்டு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பார். ஒருவேளை டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அங்கவே அவருக்கு டெலிஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு தான் ஃப்ரீ. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு அது பண்ண முடியாது. இப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு ஃபுல் ஃபிசிக்ஸ் கோர்ஸு ஐன்ஸ்டீன் கிட்டேருந்து கற்றுக்க முடியாது. ஏன்னா அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு. எந்த ஏஐ டூலுமே இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இல்லை. லேட்டஸ்ட்டு கிமி 3 K3 வந்து அதுவும் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் டீச்சர்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. டீச்சர்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளெட்ஜாக எப்படி ஏஐ யூஸ் பண்ணி டீச் பண்ணணும்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் கிரியேட் பண்ண போகிறோம் 5 லட்சம் பேர்னா 5 லட்சம் பேர் என்ன பண்ண போகிறாங்க? டோட்டலாக பெர்ப்ளெக்சிட்டியில் இருக்கிற எம்ப்ளாயீஸு 40 பேர் தாங்க. ஆனால் அதனுடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் $40 பில்லியன். 40 பேர் இருந்தாலே போகிறோம். அதனால நமக்கு வந்து ஸ்கில் இன்டென்சிட்டி தேவைப்படுது. எல்லாருக்கும் ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்த பிரயோஜனம் கிடையாது. அதில் போய் மூழ்கி இருக்கிறதுக்காக தான் ஏஐயே வருது. அப்படி இருக்கும்போது இந்த இன்டென்சிட்டி இந்த ஆஸ்பெக்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வரவேற்கிறேன் நான். இந்த லோன்ஸ் அப்புறம் ரீபேமெண்ட்ஸ் இதெல்லாம் பேசும்போது இந்த இன்ட்ரெஸ்டின் காரணமாகவே தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஏற்பட்டிருக்கு. ரெவன்யூ வந்து சரியாக கால்குலேட் பண்ணலை அப்படின்ற குற்றச்சாட்டை இன்றைக்கும் அமைச்சர் மரிய வில்சன் பட்ஜெட்டில் சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? நாங்கள் இப்போ நம்மளுடைய growth rate 11%. டபுள் டிஜிட் growth rate இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஹையஸ்ட். நம்பர் 2nd எக்கானமி இன் இந்தியா. இந்த ரெண்டுத்துலேயுமே எந்த விதமான டவுட்டும் கிடையாது.
இந்த மாதிரி 11% growth இருக்கும்போது இந்த growth-ஐ சஸ்டெயின் பண்ணுறதுக்கு சர்டன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நெசசரி. இந்த சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு, அந்த ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ சடனாக அது வந்து இப்போ வந்து நமக்கு டோட்டலாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வந்து 24% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் நமக்கு வரக்கூடிய இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லை, இப்போ நீங்கள் இதெல்லாம் கொடுத்த பிறகு 3.2% இருக்கிறது 3.77%ஆக மாறப்போகுது நம்மளுடைய டெபிசிட், which is against Fiscal Responsibility Act. அதனால் இனிமேல் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுடைய வட்டி வீதம் மிக அதிகமாக இருக்கும் ஆர்பிஐயிலிருந்து. அது குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி இதில் இருக்குன்னா எதுவுமே கிடையாது. இது வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் வருவாயே அப்படின்னு சொல்கிறீங்க, ரைட்டு. அது இந்த 3 மாசத்துல பண்ணியிருந்துருக்கணுமே. நாங்கள் லீக்கெல்லாம் எம்சியில் போட்டு அடைச்சிருவோம், அதுக்கப்புறம் லீக் எல்லாம் இருக்காது, அப்பயே ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிரும்ன்றாங்க. ஆயிருக்கணுமே. இப்போ 90 நாள் ஆயிடுச்சு. இப்போது லீக் எல்லாம் அடைச்சி இந்த கமிஷன் இது அது எல்லாமே நீங்கள் அடைச்சிட்டீங்க. 90 நாள்ன்றது ஒரு குவார்ட்டர். ஒரு குவார்ட்டர்ன்றது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைம். 90 நாளில் வந்து நீங்கள் நிறைய பண்ணலாம். 90 நாளில் இது வந்து டெஃபினட். இப்போ வந்து 2021 வரும்போது ஆல்மோஸ்ட் 0 growthல இருந்தது தமிழ்நாடு. அப்போ இருந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து அதை திருப்பி கொண்டு வந்தாங்கல்ல. அதே போல் நீங்கள் இந்த 3 monthsல நீங்கள் எந்த விதமான பாதையை காட்டுறீங்க அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் இருந்திருக்கணும். அந்த அறிகுறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் தேடிட்டு இருக்கேன். நம்ம தொடர்ந்து தேடுவோம் சார். இன்னும் 5 ஆண்டுகள் பாக்கி இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். வணக்கங்க.